ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாடர்ன் வாக்ஸ். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா பிசி எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, அது கரெக்டாக ஃபைனல் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது உட்காந்துட்டே பேசுறது பெரிய விஷயம் இல்லை, ஓடிட்டு பேசுறது பெரிய விஷயம். ஏன்னா ஓடுறதே பெரிய விஷயங்க. வந்து அத்தனை தெரியும் அத்தலத்துக்கு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பிசி எக்ஸாம் எழுதி 3 நாள் முடிஞ்சிருக்கு. அது பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த குளிரில் ஓடுறது ரொம்ப ரொம்ப கடினம் தான், கஷ்டம்தான். ஆனாலும் பண்ணி தான் ஆகணும். ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், 2025 பிசி எக்ஸாம் எழுதி 58 to 60 இந்த 3 நாளுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ரன்னிங் மட்டும் போயிட்டு இருங்க. அகாடமி போயிட்டு நீங்கள் ஃபீஸ் கட்டி யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி 60 மேலே 61 62 அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் வரல அப்படின்னா போயிட்டு அகாடமி ஜாயின் பண்ணிட்டுருங்க. அதான் உங்களுக்கு சேஃபு. இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ரன்னிங் போயிடலாம், ரன்னிங் வந்து கூட ஓடிடலாம். ஆனால் லாங் ஜம்பும் ரோப்பும் வந்து கண்டிப்பாக போனால் மட்டும் தான் முடியும். 100 மீட்டர் ஒன்று இருக்குது, 100 400. மேபி உங்களுக்கு மார்க் வந்து 60 நாள் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்ம் ஜாயின் பண்ணிட்டு ஃபிசிக்கல் ஆரம்பிச்சுருங்க, டவுட்டே வேணாம். அதுவும் இந்த இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் பிசி தான், டிஎஸ்பி இல்லைன்னா ஃபயரு அப்படின்னு வாய்ப்பு இருக்குது. இந்த 58 to 60 3 நாள் இருக்குங்க இல்லையா, 58 59 60 இந்த 3 பேருமே வந்து ஃபிசிக்கல் ஆரம்பிங்கன்னா ரன்னிங் மட்டும் போங்க. போயிட்டு எஸ்ஐக்கு படிங்க. அதான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ ரொம்ப ஃபிசிக்கல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். மோஸ்ட்டாக முடிஞ்சது கதை. 5 மார்க் காலி. 4 மார்க் காலி. 4 மார்க் தான் உங்களுக்கு. 4 மார்க்குங்க. 4 மார்க் போச்சா முடிஞ்சுது. அவன் நீங்கள் 60% அவங்களோட சரி வெளியே அவுட்டு தான். அங்கே ஜஸ்ட் டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் ஓவரால். ஓகேவா? ஸோ சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் முடிவு பண்ணோம். உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, இல்லாமலாம் எக்ஸாம் எழுத மாட்டீங்க. ஓகேவா? இருந்தாலும் எக்ஸாம் எழுதி கெப்பாசிட்டி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் சிந்திங்க, லாஸ்ட் என்ன வந்துச்சு, இப்போ என்ன வரும், எக்ஸாம் எப்படி இருந்துச்சு. ஏன்னா வந்து நிறைய பேர் குரூப் 4 படிச்சுருக்காங்க இல்லையா, அவங்களாம் அந்த வருஷம் சப்பை. எனக்கு ஃப்ரெண்டில் வந்து ஒருத்தர் குரூப் 4 உட்காந்து எழுதினார். சொன்னார் குரூப் 4 படிக்கும்போது இதெல்லாம் ரொம்ப சப்பை கொஸ்டின் இதெல்லாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படின்னும்போது 60+ சொன்னார் என்கிட்ட. இதே மாதிரி குரூப் 4 இருந்தவங்க மார்க் எழுதி சொல்லலை, 65+ போட்டு போயிட்டே இருப்பாங்களாம். மேக்ஸ்லாம் வந்து அவங்க சப்ப மேட்ரு. அவங்களுக்கு சயின்ஸு எல்லாமே, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பொலிட்டி எல்லாம் வந்து அவங்க சப்ப மேட்ரு. அதே மாதிரி அகாடமி கம்மி சொல்கிறோன்னா வாய்ப்பே இல்லை. ஸ்போர்ட்ஸுக்கு எதுவும் கணிக்க முடியாது. ஸ்போர்ட்ஸ்க்கு எப்படினா மாறலாம், அது வந்து ரொம்ப கணிக்க முடியாத விஷயம். ஆனால் இந்த ஓப்பன் கோட்டா இருக்குங்க இல்லையா, அவங்களாம் வந்து எம்பிசி எஸ்சி அப்புறம் இதெல்லாம் வந்து உஷாராக இருந்துங்க. கன்ஃபார்ம் வந்து 60 தான் கட் ஆஃப் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தேங்க்யூ. ஜெயஹிந்த்.